அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். திருச்சி சேரன் கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கே அந்த கூட்டத்தில் சுட சுட புளி சாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் நான் புளி சாதம் வீட்டிலையே உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கிளாஸ் அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு சாதத்தை குக்கரில் வைக்காமல் சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக இருக்கும், சாப்பாடுக்கெல்லாம் இருக்கிறது நல்லாயிருக்கும். புளி ரசம் தாளிக்க காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் புளியை தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன். அரை மணி நேரம் கழிச்சு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கரைசல் திக்காக இருக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் காஞ்ச மிளகா, உளுந்து, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, மல்லி, மிளகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து கொஞ்சம் நேரம் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்ச புளிச்சாரை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். இப்போ இந்த புளிச்சாறு நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இன்னொரு பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் விடணும். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ கடலைப்பருப்பு, கடலை எல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பொடியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலே இதையும் நல்லா வறுத்துக்கலாம். தீயை விட்டுறக்கூடாது. புளிசாறு நல்லா கொதியட்டும். அதில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. எண்ணெய் பிரிகிற வரைக்கும் புளிசாறு நல்லா கொதிக்க விடணும். நல்லா திக்காகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ புளிசாறு ஏற்கனவே தாளித்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அந்த சூடாக இருக்க புளிசாறு இதோட நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலவையோட கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கிளறும்போது நல்லா வாசமாக இருக்கும். இந்த புளிசாறை நல்லா ஃபேனில் வச்சு ஆற வச்சுக்கலாம். ஏற்கனவே சாதத்தை நம்ம ஃபேனில் ஆற வச்சுருக்கோம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து சாதத்தை முதல்ல கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் புளிசாறை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதோட நம்ம கலந்து விட்டுக்கலாம். சாதத்தை டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலாம் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம காரம் நிறைய சேர்த்துருக்கோம். இப்போ இதில் காரசாரமாக தான் இருக்கும். காரம் அதிகமாக பிடிக்காது, புளிப்பாக தான் வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகா கம்மி பண்ணிக்கலாம். இந்த புளிசாதம் 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. லாங் ட்ராவல் போகும்போது இந்த மாதிரி புளிசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். வேர்க்கடலை போட்டுக்கிறதுனால இதில் சைடிஷில் நம்ம தேவையில்லை. நம்ம அதை வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சுவையான காரசாரமான புளிசாதம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். Thank you for watching this video.